அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க, செல்வ வளம் பெருக, தனத்ரயோதசி நாளன்று செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருகின்ற அக்டோபர் 18 சனிக்கிழமை தனத்ரயோதசி கொண்டாடப்படுது. வட இந்தியர்களுக்கு 5 நாள் தீபாவளி. அதில் முதல் நாள் தொடக்கம் தான் இந்த தனத்ரயோதசி. இந்த நாளில் தங்கம், வெள்ளி பொருட்கள் வாங்குவது ரொம்பவே சிறப்பு. அக்ஷய திருதியைக்கு நிகரான ஒரு நாள் தான் இந்த தனத்ரயோதசி நாள். இந்த மங்களகரமான நாளில் மகாலட்சுமி குபேர வழிபாடு செய்வதால் வீட்டில் தனதானியத்திற்கு என்றும் குறைவில்லாமல் இருக்கும். அன்றைய நாள் மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதை நல்ல தண்ணீரால் சுத்தம் செய்துட்டு குங்குமத்தில் கொஞ்சம் நெய் குழைத்து ஸ்ரீ என்ற மந்திரத்தை வெற்றிலையில் எழுதணும். பிறகு அதில் கொத்தமல்லியினுடைய வேரும் 1 ரூபாய் நாணயம் வைத்து நல்லா மடித்து இந்த மாதிரி சிகப்பு நூலால் கட்டி எடுத்துக்கணும். கொத்தமல்லி வேருக்கு தன ஆகர்ஷணம் அதிகம் இருப்பதால் இந்த ஒரு பரிகாரம் வீட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வெற்றிலையை பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்தில் வச்சுருங்க. 5வது நாள் புதன்கிழமை இந்த வெற்றிலையை எடுத்து ஒரு கவரில் போட்டு பீரோவில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இந்த வழிபாட்டால் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் என்றும் நிலைத்திருக்கும். அன்றைய நாளை தவற விட்டுறாதீங்க. செய்து பலன் பெறுங்கள். நல்லதே நடக்கும்.